மூதேவி. மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. இல்லைன்னா போக வேண்டியதானே. உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா? மூதேவி. கடவுளை கும்பிடுறதுக்கு நீங்கள் பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலை தேடி தேடி போய் கும்பிடுங்க. ஒரு விநாயகர் கோயில் இருக்கா, ஒரு முருகர் கோயில் இருக்கா, தினமும் போங்க. காலையில் போங்க, சாயந்தரம் போங்க, வீட்டில் பூஜையை பண்ணுங்க, சூடம் பொருத்தி வச்சு செய்ய 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 உங்களுக்கு பக்தி வந்துடும். வணக்கம்ப்பா, வணக்கம். மாறக்கட்டேன். கும்பராசி இப்போ 9ஆம் பார்வையாக பார்க்கார் சனி. குரு ரொம்ப நல்ல நேரம், நினைச்சதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள் தொடங்கலாம். திருமண வாழ்க்கை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை போய் கும்பிடணும். ஒரு முழம் மல்லிகைப்பூ சாத்தி, என்ன உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும். பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. பாண்டா வாழ்க்கை சுகமாக இருக்கும். பண்ணலாம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணி 2 சுமங்கலியை கூப்பிட்டு வெற்றிலை பாக்கு பழம் கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருகும். உயரமாக தலாணி மட்டும் தான் உன்னி பேசி வழி வந்தது. சாமி இல்லைன்னா போக வேண்டியது. இங்கே யார் உன்னை கூப்பிட்டாங்களா? யாராவது வேலையை பார்த்து உருப்பிடுறதுக்கு வழியை பார்க்க காணும். வெட்டி நாயம் பேசிக்கிட்டு வெட்டி பயில். வணக்கம், வணக்கம். மகர ராசிக்காரங்க ஜம்முன்னு வருவாங்க. சனியோட வீடு, செவ்வாய் உச்சம், நல்லா இருப்பாங்க. பங்குனி உத்திரத்தண்டு திருமண தடைக்கு என்ன கேட்குறீங்க? பங்குனி உத்திரத்தன்னைக்கு எல்லாரும் குலதெய்வத்தை கும்பிட போவாங்க. பங்குனி மாதங்களில் கோயில்களில் திருக்கல்யாணம் நடக்கும். எல்லா சுவாமிகளுக்கும் பங்குனி மாதம்தான் திருமணம் நடக்குது. திருக்கல்யாணம் போய் பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் விலகும். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் வரும். மீனாட்சி அம்மை திருக்கல்யாணம் பங்குனி மாதம்தான். ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாணம் பங்குனி மாதம்தான். ரங்கநாதர் மன்மதனை சுட்டெரிச்சது பங்குனி மாதம்தான். பங்குனி மாதம் அவ்வளோ சிறப்புடையது. நம்ம வருஷத்தில் கழிவு இதை எப்படின்னு நினைப்போம். ஆனால் பங்குனி மாதத்தில் அவ்வளவு சிறப்பு இருக்குது. மலையத்துவசன் மகள் பார்வதி பரமேஸ்வரை கைப்பிடிச்சது பங்குனி மாதம்தான்.